எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து பார்க்கலாம். எப்பவும் போல நெட் கிளாத் அட்டாச் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்லீவ் டிசைன் தான். சாரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மைல்டா ஒரு கலர்ல இருந்தது. ரொம்ப சூப்பரா சில்வர்ன்னு சொல்ல முடியாது, ஆனியன் கலர்ன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருந்தது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 2 ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா, சில்வர் வித் பிளாக்ல நெக் டிசைன் இந்த மாரி தான் இருந்தது. நம்ம நெட் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இது வந்து நான் வீடியோ எடுக்கல. இந்த ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா, நெட் கிளாத் அட்டாச் பண்ணிட்டு மேல வந்து காப்பர் பீட்ஸ் வந்து குடுத்துருந்தோம். ரொம்பவே சூப்பரா இருந்தது. நீங்க என்ன நெக் டிசைன் வேணாலும் பேக் சைடு வந்து குடுத்துக்கலாம். உள்ள வந்து நம்ம பிளைனா வந்து நெட் அட்டாச் பண்ணி இந்த மாரி பீட்ஸ் வேணாலும் குடுக்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் ஏற்கனவே போன வீடியோல இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நெக் டிசைன் வந்து போட்டிருக்கறனால, இதில நான் அந்த வீடியோ வந்து எடுக்கல. இப்ப நம்ம சிம்பிளா டக்குன்னு ஸ்லீவுக்கு மட்டும் ஒரு டிசைன் வந்து பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் தான். 11 இன்ச் வச்சிருந்தேன். நார்மலா எல்போ ஸ்லீவ்ல ஒரு சிலர் வந்து ஹாஃப் ஸ்லீவ் வந்து நீங்க மேக்ஸிமம் ஒரு 4 இன்ச்சாவது மேலேருந்து நமக்கு கீழ வரைக்கும் க்ளோஸா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அதனால வந்துட்டு நான் 4 இன்ச்லேருந்து கீழ வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மேல 4லேருந்து 5 இன்ச் வரைக்கும் கூட நீங்க மேலேருந்து கீழ நம்ம இந்த டிசைன் குடுக்குற வரைக்கும் குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச்சுக்கு மேல வந்து நான் கீழ வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்கேலப் டிசைன் தான் வந்து நான் இப்ப மார்க் பண்ணி கட் பண்றேன் பாருங்க. இந்த மாரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளே வந்து யூனிக்கா யோசிச்சு என்ன டிசைன் வேணாலும் நம்ம வந்து ஸ்லீவுக்கு குடுத்துக்கலாம். கீழ வந்து நம்ம ஒரு 5 இன்ச்சுக்கு கீழ நம்ம எவ்வளோ நெட் கிளாத் குடுத்தாலும் நம்மளோட கை வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்தாலும் நமக்கு அசிங்கமா தெரியாது. ஏன்னா, ஹாஃப் ஸ்லீவ் வந்து நம்ம நார்மலா ஒரு 5 இன்ச்ல போடுவோம்ல. அதுக்கு கீழ தானே நமக்கு ஓப்பனா இருக்க போகுது. அதனால வந்து அது ஒண்ணும் நமக்கு அ வித்தியாசமா இருக்காது. பார்க்க நீட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நான் அத வந்து அப்படியே ஃபுல்லா வந்து 1/4 இன்ச்சு அந்த 1/4 இன்ச் அளவுல ஒரே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். 2 கையும் நம்ம ஒரே மாதிரியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனல்ல நெறைய பேர் வந்து டெய்லர்ஸ் வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. அ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட்டு தான். ஃபர்ஸ்ட்டு வந்து நெறைய பேத்துக்கு வந்து தையக்கூலி வாங்குறதுல தான் நெறைய ப்ராப்ளம் இருக்கு. நம்ம வந்து கரெக்ட்டா தான் வாங்குறோமா? இல்ல கம்மியா வாங்குறோமா? இல்ல அதிகமா வாங்குறோமா? ஏன்னா ஒரு சில கஸ்டமர் மேக்ஸிமம் எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணி குடுத்ததுக்கப்புறம், "இதுக்கு வந்து தையக்கூலி இவ்வளவா?" அப்படி தான் வந்து கேட்பாங்க. நம்ம இதில வந்து எவ்வளோ நேரம் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவைங்க யோசிக்க மாட்டாங்க. எடுத்தோனே டக்குன்னு நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவைங்களுக்கு இந்த டிசைன் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாரி தெரியும். நம்ம அதுக்கு முன்னாடி இதில எவ்வளோ டைம் எடுத்து ஒரு 2 லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு டைம் எடுத்து நம்ம இந்த ப்ளவுஸ் தைச்சிருப்போம். அப்ப 2 லைனிங் ப்ளவுஸ், 3 லைனிங் ப்ளவுஸ் ஒரு சிலர் தைக்கிற டைம்ல கூட இந்த ப்ளவுஸ் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் டைம் பார்த்து தான் நான் எப்பவுமே டைமிங் வச்சு தான் தையக்கூலி வந்து வாங்குவேன். அதுக்குன்னு ரொம்ப டைமிங் இழுத்து நம்ம ஃப்ரீயா உட்காந்துட்டு இருக்கிற டைம் அந்த மாரிலாம் கிடையாது. கன்டினியூவா இந்த வேலைய வந்து நம்ம செஞ்சுட்டே இருப்போம். அப்ப நமக்கே தெரியும். இவ்வளோ நேரம் இதுக்கு டைம் எடுத்திருக்கு அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாரி நான் வந்து சார்ஜ் வந்து பண்ணுவேன். இப்ப பாருங்க, நான் வந்து அந்த மெயின் கிளாத்ல அந்த டிசைன் ஷேப்புக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ண அந்த பீஸ வந்து சென்டர்ல இருந்த பீஸ வந்து தூக்கி போடக்கூடாது. அத அளவு வச்சு நம்ம வந்து நெட் கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு, இது சைட்ல வந்து சுத்தி நீங்க ஓவர்லாக் போடுறதுனா போட்டுக்கங்க. இப்ப அந்த கிளாத்த வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்ப கீழ வந்து நான் அந்த பிசுறு தெரியாம இருக்கிறதுக்காக கீழ வந்து கிரீன் கலரே குடுத்துக்கிறேன். கிரீன் கலர் வந்து ரொம்ப சன்னமா குடுக்காம, ஒரு 1/4 இன்ச் விட அதிகமா மேல தெரியிற மாரி அப்படியே வந்து நம்ம எப்பவும் போல திருப்பி அடிச்சுக்கலாம். கண்டிப்பா வந்து நூல் வந்து சேஞ்ச் பண்ணணும். இல்லன்னா வந்து சில்வர் கலருங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வெளிய நல்லாவே தெரியும். இப்போ வந்து அந்த லைனிங் இந்த பீஸ வச்சு நீங்க அகலம் வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கங்க. மெயினா இந்த டிசைன்ல நீங்க அகலத்த வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு நீங்க வேணும்னா ஒரு பின் வச்சு பின் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச் பண்றதுனாலும் பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு டெய்லரா வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும்ல. இந்த டிசைனுக்கு வந்து நம்ம இவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும்ல. இந்த டிசைன்ல மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப் வந்து கரெக்ட்டா கொண்டு வரணும். இந்த ஷேப் வந்து கரெக்ட்டா கொண்டு வரது தான் நமக்கு மெயின் வேலையே. அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? நீங்க வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா வந்து கீழ வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டெய்லர்ஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, அவங்கலாம் மறக்காம கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம கரெக்ட்டா தான் வாங்குறோமா? இல்ல அதிகமா சார்ஜ் பண்றோமா? இல்ல கம்மியா வாங்குறோமான்னு எல்லா டெய்லர்ஸ்க்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு தெரிஞ்சத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.
நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் வாங்கினேன். ஏன்னா உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன்ல. நான் கரெக்ட்டா தான் வாங்கியிருக்கேனா, இல்ல கம்மியா தான் வாங்கியிருக்கேனான்ட்டு. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். வீடியோ புடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.